சுயதொழில் முயற்சியாளர்களுக்கான ஒரு தூண்டுதோல் சக்தியாக மீண்டும் ஒரு சுயதொழில் முயற்சியாளர் குமாரசாமி அன்புமலர். வீட்டு மனைப்பெண்ணாக வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைகள் எது கேட்டாலும் செய்து கொடுக்கணும். அப்போ நிறைய டெக்கரேஷனில் வெளியில் கேக்குகளை பார்த்தா அவங்க கேட்பாங்க, அம்மா இப்படி செய்யுங்க, எந்த பர்த்டே வந்துட்டு அம்மா இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ இது வரைக்கும் நான் வெளியில் கேக் வாங்கினதே கிடையாது. வீட்டிலே தான் பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதுக்குனாலும் நான் வீட்டிலே தான் போட்டுக்குவேன். அந்த இதில் நான் அந்த கேக்கு வந்து சாப்பிட்டவங்க சொன்னதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்கு, வெளியிலையும் கொடுக்கலாம் தானே அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம இப்போ உற்பத்தி நல்லா இருக்கு, இப்போ 4 பேர் நல்லோன்னு சொல்கிற நேரம் நம்ம கொடுக்கலாம் தானே அப்படின்ட்டு நான் வந்து பர்த்டேவோட செஞ்சேன் நான். அப்போ இவருக்கு ஹஸ்பண்ட் வந்து டீ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு இடைக்கிற ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். அப்போ முன்னே வந்து நம்ம ரோட்டோரம் ஒரு குவார்ட்டர்ஸில் தான் இருந்தோம். இப்போ வந்து அந்த ரோட்டெல்லாம் தாண்டி ஒரு உள்ளுக்கு இருக்கிறனால எனக்கு அந்த வியாபாரத்தை வந்து சரியாக செஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அப்போ யாராவது தேடி வந்தால் இடம் மாறி அப்படி போய் அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒன்று இருந்துச்சு. இப்போ எனக்கு இப்போ நேரம் இருக்குது, அந்த நேரத்தோட இவங்களுக்கு பிள்ளைகளோட இருக்கிற டைமோட ஒரு வணிகமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதை வந்து நல்ல முறையில் ப்ரமோட் பண்ணணும், ஆர்டர்ஸ் எடுக்கணும். இப்போ அன்னைக்கும் நிறைய டீச்சர்ஸுக்கு நான் வந்து பர்த்டே ஆர்டர் எடுத்து செய்து கொடுத்தேன். அவங்களும் நல்ல கமெண்ட் தந்தாங்க. அப்போ சொன்னாங்க, வீட்டில் டீச்சர் நீங்கள் கொடுத்த கேட்க முத வெட்டி சாப்பிட்டு அவன் தான் கூட சாப்பிட்டா, எங்களுக்கு குறைவாக கொடுத்து விட்டு. அப்போ பர்த்டே பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் ஒரு பெரிய அளவில் நான் ஆர்டர்ஸ் எடுத்து செய்யணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அது நான் நின்று அழகாக திறமையாக அது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் 1 by 1 செக் பண்ணி குவாலிட்டியாக தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வெறும் மார்ஜரின் மட்டும்தான். அப்போ அதில் அந்த சுவை மனம் வந்து அது என்னைக்கும் மாறாது. அப்போ சாப்பிட்டவங்களுக்கு இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய அந்த திகட்டி போகிற தன்மை எல்லாம் கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது. ஃப்யூச்சரில் வந்து நான் ஆர்டர் எடுத்து நான் அழகாக செய்வேன், நல்ல டிசைனில் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த குவாலிட்டிக்கு நான் கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகளையும் அதுக்கான தயார்படுத்தலும் பயிற்சிகளையும் நான் தற்போது எடுத்துக்கிட்டு இருக்கேன்.